வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகே சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூனிட் 1ல் தொடர்ந்து பார்த்துக்கிருக்கோம். அடுத்த டாப்பிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியருடைய வருகையை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி கிளர்ச்சி, அதாவது பிரிட்டிஷாருக்கு எதிராக நடைபெற்ற முக்கியமான கிளர்ச்சிகளை பற்றி 2 டாப்பிக்கையும் கவர் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க எம்சிக்யூ ப்ளஸ் நோட்ஸ் ரெடியாக இருக்குது. எதுக்குன்னா சைக்காலஜிக்கு தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் காண்டாக்ட் நம்பர் தரேன். இதில் பே பண்ணிட்டு என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். சரிங்களா? ஏன் அவங்க யூரோப்பியன் திடீர்னு இந்தியாவுக்கு வர்றாங்கன்னா, ஆக்சுவலாக அந்த 1453 இந்த கான்ஸ்டாண்டினோபிள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, தோற்கடிக்கப்படும். அந்த சிட்டி பார்த்திங்கன்னா அந்த கான்ஸ்டாண்டினோபிள்ங்கிற சிட்டி ஒட்டமன் துருக்கி, அது ஒட்டமன் எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துடுது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அரேபியா வழியாக தான் முன்னாடி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க யூரோப்பியர்கள். அரேபியா, அந்த துருக்கி, அந்த வழியாக தான் அந்த பகுதியில் தரை வழியாக ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க அந்த கான்ஸ்டாண்டினோபிளில் கைப்பற்றதுக்கப்புறம் அந்த ட்ரேடை என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப டேக்ஸ் போட்டு என்ன பண்ணாங்க, நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால் அந்த யூரோப்பியன் வந்து ஸ்பீசஸ், சில்க்கு, அந்த மாதிரி விஷயங்கள், மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவை நம்பியிருந்தாங்க, குறிப்பாக ஏஷியாவை நம்பியிருந்தாங்க, இந்த ஈஸ்ட் ஏஷியாவை. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, சரி தரவழிகளில் போக முடியும்னு சொல்லிட்டு வேறு ரூட்டை, ரூட்டை என்ன பண்ணாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ண கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த காரணத்தினால தான் பார்த்திங்கன்னா யூரோப்பிலேருந்து நிறைய அந்த டச்சு, போர்ச்சுகீஸ், இங்கிலீஷ் அவங்களாம் என்ன பண்ணாங்க, வர ஆரம்பித்தாங்க. இதை முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. இது காரணம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்தியாவுக்கு முதல்ல வருகை தந்தவர் அந்த ஐரோப்பியர்கள் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர். இதை கேட்பாங்க, இந்தியாவுக்கு வருகை தந்த முதல் ஐரோப்பிய நாடு எது? போர்ச்சுகீசியர். சரிங்களா? இது கேள்வி தான், அது முக்கியமான கேள்வி. இதில் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசிய அரசர் ஹென்றி அப்படிங்கிறவர், இவர் மாலுமி ஹென்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய மாலுமிகளை கூப்பிட்டு எல்லோரும் என்ன பண்ணுங்கள், போய் ஆஃப்ரிக்கா அந்த ஏரியாவை சுற்றி நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கான்னு என்ன பண்ணுவாங்க, அனுப்பி வைக்கிறாரு. இவர் போர்ச்சுகலை சேர்ந்தோம். அதே மாதிரி அவர் சொன்னது பேரில் பர்த்திமேல டயாஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆப்பிரிக்காவுடைய தெற்கு முனையான இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த ஆப்பிரிக்காவுடைய இடத்துல அவர் என்ன பண்ணுறாருன்னா, நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கண்டுபிடிக்கிறார். யார்? பர்த்திமேல டயாஸ். நம்ம கண்ட்ரியோட மிக தொடர்புடைய இருந்து வாஸ்கோ டகாமா. இவர் 1498 வராரு. இந்த இயரும் இந்த பேரும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த இயரும் இந்த பேர் ரொம்ப முக்கியம். வாஸ்கோ டகாமா இந்தியா வருகை புரிந்த ஆண்டு அந்த 1498. இவர் இந்த கோழிக்கோடுக்கு வராரு, கேரளாவில், இந்த கள்ளிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 1998 இவர் அங்கே ஆண்ட அந்த லோக்கல் அரசர் சாமரின் அப்படின்னு சொல்லுவார். அவர் வரவேற்றார், வரவேற்றார். அதே மாதிரி இவர் தான் இவருடைய ஃபஸ்ட்டு வாயேஜ், 2 இடம் வராரு. ஃபஸ்ட்டு வாயேஜில் பார்த்திங்கன்னா யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு எப்படி வரணும்னு சொல்லிட்டு அந்த சரியான வழியை கண்டுபிடிக்கிறாரு. அடுத்த செகண்ட் டைம் வந்து 1502 வரும்போது என்ன பண்ணுறாருன்னா, கோழிக்கோட்டில் போர்ச்சுகீசி ஒரு ஃபேக்ட்ரி என்ன பண்ணுறாரு, ஒரு தொழிற்சாலையை அமைக்கிறார். சரிங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அவங்க நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் போர்ச்சுகீசி ஆளுநர்கள் பார்த்திங்கன்னா அங்கங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஆளுநராக அடுத்தடுத்து வர்றாங்க. ஃபஸ்ட்டு வந்தவர் பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. அவர் ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இவர் தான் ஒரு நீல நீர் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க, நீல நீர் கொள்கை, ப்ளூ வாட்டர் பாலிசி. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க, இது கேட்க வாய்ப்பு இருக்குது. நீல நீர் கொள்கையை வெளியிட்டவர்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ் டி அல்மெய்டா, போர்ச்சுகீசி ஆளுநர். அவருக்கு பின்னாடி வந்தவர் அல்ஃபோன்சோ அல்புகர்க் சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸானவர். ஏன்னா அவர் வந்து பிஜப்பூர் சுல்தான்லேருந்து என்ன பண்ணார், கோவாவை கைப்பற்றினார். அதே மாதிரி இந்தியாவில் போர்ச்சுகீஸருடைய தலைமையகத்தை என்ன பண்ணுறாரு, நிறுவுறாரு. அதே மாதிரி மலாக்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் மலாக்கா அப்படிங்கிற நாடை என்ன பண்ணுறாரு, ஏரியாவை கைப்பற்றார். யார்? அல்புகர்க். இந்த நீலநீர் கொள்கை கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்திய பெண்களுக்கும் அவங்க போர்ச்சுகீசிய பெண்களுக்கு இடையில் திருமண உறவுகளை என்ன பண்ணுறாரு, அல்புகர்க் ஆதரிக்கிறாரு. அதுக்கப்புறம் குன்கா அப்படிங்கிறவர் வருவார், இன்னொடியா குன்கா. இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கொச்சி இருக்கிற அவங்களுடைய கேபிட்டலை கோவாவுக்கு மாற்றுவார். இவரை பற்றி கேட்குற ஒரு கேள்வி இது. சரிங்களா? இவ்வளோ படித்தா போதும். அடுத்த 2-3 போர் என்ன பண்ணுறாங்க, இவங்க எப்படி தோற்கடிக்கப்பட்டாங்கன்னா, அதாவது டச்சு அப்படிங்கிறவங்க வர்றாங்க, அவங்களால என்ன பண்ணுறாங்க, இந்த போர்த்துகீசியை தோற்கடிக்கப்படுறாங்க. எங்கன்னா இந்த கூக்லி, அதை பேட்டில் ஆஃப் கூக்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நடைபெற்ற வாரில் 1631 என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க டச்சால் என்ன பண்ணுறாங்க, தோற்கடிக்கப்படுறாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா பாம்பே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பிரிட்டிஷார்கிட்ட இழக்கிறாங்க.
ஏன்னா அந்த உங்கள் இளவரசி என்ன பண்ணுறாங்க, சார்லஸ் டூக்கு என்ன பண்ணுறாங்க, இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் டூ கல்யாணம் பண்ணும்போது இந்த பாம்பே என்ன பண்ணுறாங்கன்னா சீதனமாக கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, பாம்பே இழக்கிறாங்க. ஆனால் கடைசி கொஞ்சம் 1961 வரைக்கும் அந்த கோவா இவங்கெல்லாம் அந்த கட்டுப்பாடெலாம் இருந்துச்சு. சரிங்களா. அடுத்து டச்சு பார்க்கலாம். டச்சு கம்பெனி பார்த்திங்கன்னா 1602 நிறுவப்படுது. டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எப்போ நிறுவனாங்கன்னு அப்படின்னு கேட்டால் 1602. இவங்க முதன்முதல்ல இந்தியாவுக்கு வரும்போது 1605 மசூலிப்பட்டினத்துக்கு வராங்க. ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற மசூலிப்பட்டினம் ரொம்ப முக்கியமான இடம் டச்சு. அதே மாதிரி புலிக்கட் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கேபிட்டல் அமைக்கிறாங்க. கேபிட்டல் ஆஃப் டச் பொசஷன் அவங்களுடைய எல்லாத்தையும் புலிக்கட்டில் அவங்களுடைய கேபிட்டல் பார்த்திங்கன்னா புலிக்கட். அதே மாதிரி சூரத், நாகப்பட்டினம், சின்சூர் அந்த மாதிரி ஏரியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா காசிம் பசார் போன்ற இடங்களில் நிறைய தொழிற்சாலைகளை அமைக்கிறாங்க. இவங்களுடைய வீழ்ச்சி பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்லப்போனால் பெடாரா அப்படிங்கிற ஒரு போரில் ஆங்கிலேயர்களிடம் என்ன பண்ணுறாங்க, தோற்கடிக்கப்படுறாங்க 1759. சரிங்களா. இவங்களை பார்த்தவரை முக்கியமான கேள்வி கேட்டால் இவங்களுடைய தலைமையை கேட்பாங்க புலிக்கட். சரிங்களா. அதே மாதிரி இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆண்டு கேட்பாங்க 1602. அவ்வளோ போதுமானது. அடுத்து இங்கிலீஷ். அதாவது குயின் எலிசபெத் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பண்ணுறது, நிறுவப்படுது 1600 1600 கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி இந்த ஜேம்ஸ் லாங்ஸ்டர் அப்படிங்கிறவர் தான் முதல்ல என்ன பண்ணுறாரு, அந்த கடல் பயணத்தை தொடங்குறாரு. இந்தியாவில் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது சூரத்தில். இது முக்கியமான கேள்வி. 1613 இங்கிலீஷ் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி எங்கே கட்டுறாங்க, சூரத்தில் கட்டுறாங்க. இதுக்கு அனுமதி கொடுத்தவர் வந்து முகலாய பேரரசர் ஜஹாங்கீர். அந்த ஹாக்கின்ஸ் வருவார், தாமஸ் ரோ ஹாக்கின்ஸ்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க வருவாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார், முதல் ஃபேக்ட்ரியை சூரத்தில் என்ன பண்ணுவாங்க கட்ட அனுமதி கொடுப்பார். அதே மாதிரி தாமஸ் ரோவும் வந்து இந்த வணிக உரிமைக்கான ஒரு வணிகத்துக்கான உரிமையை பெறுவார். யார், தாமஸ் ரோ. முதல் ஃபேக்ட்ரி கட்ட அனுமதி வாங்குறது யாருன்னா ஹாக்கின்ஸு, ஜஹாங்கீர். அந்த ஜஹாங்கீர்கிட்ட வந்து மறுபடியும் தாமஸ் ரோ என்ன பண்ணுவார்னா ட்ரேடிங் பண்ணுறதுக்கான உரிமை என்ன பண்ணுவார், ராயல் ஆர்டர் என்ன பண்ணுவார், பெறுவார். சரிங்களா. இவங்க பண்ண முக்கியமான செட்டில்மெண்ட் பார்த்திங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்ன பண்ணுவாங்க 1539 கட்டுவாங்க. இது ரொம்ப முக்கியம். இவங்க கட்டின முதல் கோட்டை அப்படின்னு சொல்லலாம் 1639 செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, மதராஸ். இந்த நாயக்கட்டை வந்து வாங்கியிருப்பாங்க. இது நமக்கு தேவையில்லை, அவ்வளோ முக்கியத்துவப்படாது. அடுத்து பாம்பே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவங்க போர்ச்சுகீஸ் எடுத்து வாங்கியிருப்பாங்க அந்த மேரேஜ் மூலமாக. அதே மாதிரி கல்கத்தாவில் பார்த்திங்கன்னா இந்த 1690 இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபோர்ட் வில்லியம் கோட்டை அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா 1698 கட்டுவாங்க. ரெண்டும் முக்கியமானது. இந்த ஜார்ஜ் கோட்டை, வில்லியம் கோட்டை ரெண்டு யாரால் கட்டப்பட்டதுன்னா ஆங்கிலேயர்கள் கட்டப்பட்டது. சரிங்களா. இயர் பார்த்துங்க 98. அடுத்து ஃப்ரெஞ்சு கம்பெனி பார்த்திங்கன்னா அந்த 14ஆம் லூயிஸ் அப்படிங்கிற அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா 1664 அந்த ஃப்ரெஞ்சு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு, நிறுவுறாரு. இவங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா சூரத்தில். ஆங்கிலேயர்கள் அங்கே தான் நிறுவுறாங்க. அதுக்கு இவங்களுடைய முக்கியமான குடியிருப்புன்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் கடைசி வரைக்கும் என்ன பண்ணாங்க இருந்தாங்க. மற்ற இடங்களையும் பார்த்திங்கன்னா மாஹி, காரைக்கால், ஏனம் அங்கெல்லாம் என்ன பண்ணாங்க இருந்தாங்க. சரிங்களா. இவங்களுடைய முக்கியமான கவர்னர் பார்த்திங்கன்னா டியூப்ளெக்ஸ் படிச்சிருப்போம், ஃப்ரான்சிஸ் டியூப்ளெக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். இவர் தான் முக்கியமானவர். இவர் தான் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஞ்சு அவங்களுடைய இந்தியாவுடைய ஆதிக்கத்தை கொஞ்சம் விரிவுபடுத்தினார். ஆனால் இவங்களுக்கும் ஆங்கிலேயர்களிடையே 3 கர்நாடிக் போர் நடைபெற்றது. 3 கர்நாடிக் வார் நடைபெற்றது. கர்நாடக போர்கள் யாருக்கும் இடையே நடைபெற்றுன்னு கேட்பாங்க. ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கு இடையில். ஏன்னா ஆப்ஷனை வேறு மாதிரி வைக்கலாம், பிரிட்டிஷ் அல்லது போர்ச்சுகீஸ் அந்த மாதிரி வைக்கலாம். இவங்க இடையில என்ன பண்ணுது, நடைபெற்றது. சரிங்களா. இந்த டீட்டெயிலாக வேணால் படிச்சுங்க, நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு படிச்சுக்கலாம். ஆனால் வந்து இப்போ நம்ம பிஜிடிஆர்பி ஜிகே பொறுத்தவரை அது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை, தகவலுக்காக நான் கொடுக்குறேன். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டென்மார்க், டானிஷ்காரர்கள் அப்படி போவாங்க, டேனியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இவங்க பார்த்திங்கன்னா 1616 அவங்களுடைய கம்பெனி என்ன பண்ணுறாங்க, நிறுவுறாங்க. 1620 என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு வர்றாங்க. தரங்கம்பாடி, ட்ராங்கூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, தரங்கம்பாடி கேட்பாங்க. தமிழ்நாட்டில் தரங்கம்பாடி அவங்களுடைய தலைநகர் என்னன்னு கேட்டால் தரங்கம்பாடி தலைநகரில் அவங்களுடைய இருந்த முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அதேமாதிரி அவங்க வந்து செராம்பூர், பெங்காலில் வந்து அவங்களுக்கு ஃபேக்ட்ரிலாம் காணப்பட்டது. சரிங்களா. ஆனால் 1845 எல்லா சொத்துக்களையும் பிரிட்டிஷார்ட்டை விற்றுட்டு என்ன பண்ணாங்க, போயிட்டாங்க. அவ்வளோதான். சரிங்களா. அவளை பற்றி சொல்கிறது அது தரங்கம்பாடி ரொம்ப முக்கியம் அவங்கள பொறுத்தவரை. யூரோப்பிய வருகையினால் ஏற்பட்ட மிக முக்கியமான சிக்னிஃபிகேஷன் என்ன முக்கியத்துவம் அப்படின்னா
நம்மளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் புதிய ட்ரேடிங் வழி, அந்த கமாடிட்டிஸ் அதாவது பொட்டேட்டோ, சில்லி அதெல்லாம் என்ன பண்ணுது, இந்தியாவுக்கு வர ஆரம்பிது. புகையிலை எல்லாம் என்ன பண்ணுது, அந்த போர்ச்சுகீசியல் மாதிரி நிறைய பேர் கொண்டு வராங்க. அதே மாதிரி அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ், நேவல் வேர்ஃபேர், அந்த மாதிரி கப்பல் கட்டும் யுக்தி, அது நிறைய வெப்பன்ஸ்லாம் என்ன பண்ணுது, அட்வான்ஸாக நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி ஐரோப்பியர்களுடைய காணப்பட்ட அந்த அதிகார இதனால் இந்தியாவுடைய பாலிட்டிக்ஸ், டிப்ளமசி பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. அவங்க சண்டை போட்டதுனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு இவங்களும் நம்மளும் என்ன பண்ணணும், கிளர்ச்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி லேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் த பிரிட்டிஷ் காலனியல் ரூல். ஸோ அவங்க வர்றதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பிரிட்டிஷருடைய காலனியாக மாறிடுச்சு. சரிங்களா, இதில் முக்கியமான பாயிண்ட்டை பார்க்கலாம். இந்தியாவுக்கு வந்து முதல் யூரோப்பியன் பார்த்திங்கன்னா கடல் வழியாக வாஸ்கோடாமா, போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்தவர் 1898. பிரிட்டிஷார் கட்டின முதல் அந்த ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா சூரத்தில் 1813. டச்சுக்காரர்கள் பார்த்திங்கன்னா மசூலிப்பட்டினத்தில் என்ன பண்ணுறாங்க, ஃபேக்ட்ரி கட்டுறாங்க, முதல் ஃபேக்ட்ரி. ஃப்ரெஞ்சுக்காரோடைய ஃபேக்ட்ரி அதே மாதிரி பிரிட்டிஷ் மாதிரி தான் சூரத்தில் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இங்கே பாண்டிச்சேரிக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம். அதே மாதிரி கர்நாடிக்ஸ் வார் வந்து பார்த்திங்கன்னா, கர்நாடிக்ஸ் வாரின் மூலம் வந்து யார் பொலிட்டிக்கல் ஆம்பிஷனை அந்த பவரை இந்தியாவில் இழக்கிறாங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க, ஆங்கிலேயர்கள் தான் அதை வெற்றி பெறாங்க கர்நாடிக் வாரில். சரிங்களா, அதே மாதிரி போர்ச்சுகீசியல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தலைநகரத்தை என்ன பண்ணுறாங்க, கொச்சியிலேருந்து கோவாவுக்கு மாற்றுறாங்க. இது ஒரு கான்செப்ட். கடைசி யூரோப்பியன் கண்ட்ரி இந்தியாவுக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள். முதல்ல வந்தது போர்ச்சுகீஸ், கடைசி வந்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள். இவ்வளோ போதுமானது. அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியாவில் நடைபெற்ற கிளர்ச்சிகள். சரிங்களா, போராட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது காலகட்டம் பார்த்திங்கன்னா 1757லேருந்து 1857 வரைக்கும், 1757, 1857 இந்த காலப்பட்டத்தில் நடைபெறுது. 1857 1507 தான் அந்த பெருங்கலகம் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷுடைய ஆதிக்கம், அதனுடைய எக்ஸ்பேன்ஷன், அதாவது அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணாங்க, எல்லா நிலத்தையும் பறிச்சுக்கிட்டாங்க, அந்த மாதிரி நிறைய அடக்குமுறைகள் பண்ணாங்க. அதுக்கு எதிராக நடைபெற்றது. இது ரொம்ப லோக்கலைஸ்டாக நடைபெற்றது. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அவங்க பிரச்சனைக்காக என்ன பண்ணாங்கன்னா, இந்த விவசாய பிரச்சனை, வட்டிக்கு அதிகம் வாங்குறாங்க, நிலப்பிரச்சனை, அந்த மாதிரி அந்த லோக்கலைஸ்ட் இவங்க வந்து ஒரு இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுத்தரணும் அப்படிங்கிற நோக்கத்துலலாம் இந்த கிளர்ச்சி நடைபெறலை. அந்தந்த ஏரியாவில் இருந்த பிரச்சனையை மையப்படுத்தி அங்கங்கே தலைவர்கள் எழும்பி என்ன பண்ணாங்க, அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு போராட்டம் பண்ணாங்க. இது காரணமாக, அதாவது இந்த கிளர்ச்சிகள் காரணம் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் காசுன்னு சொல்லும்போது இந்தியா அதாவது இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய அரசு வாரிசுறுப்பு கொள்கை அது மூலமாக நிறைய பகுதிகளை இங்கிலாந்துடைய பார்த்திங்கன்னா அந்த அரசாட்சியோட இணைச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி பாரம்பரியமாக இருந்து வர்ற அந்த மன்னர்கள் அவங்களுடைய நிலங்கள்லாம் பறிக்கப்படுது. ஸோ அந்த பொலிட்டிக்கல் ரீசன், அது அவங்களுடைய பவர்லாம் பறிக்கப்படுது. எக்கனாமிக் ரீசன் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா இந்த பெர்மனண்ட் நிரந்தர நிலவரி திட்டம், ராயத்துவாரி, மகள்வாரி இப்படிங்கிற நிறைய இந்த பார்த்திங்கன்னா இந்த வருவாய் தரக்கூடிய அல்லது அந்த நில வருவாய் சம்மந்தப்பட்ட அந்த சட்டங்களை வச்சு ரொம்ப அதாவது விவசாயிகளுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க. நிறைய வரி வசூலிச்சு விவசாயிகள்கிட்ட எதுவும் மிஞ்சலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிலாந்துலேருந்து நிறைய அந்த கைவினைப் பொருட்கள், ஆடைகள்லாம் இங்கே கொண்டாந்து விற்றுறதுனால லோக்கலில் செய்கிற நம்ம மக்களுடைய அந்த பிரச்சனைகள் வந்து பெருசாச்சு. அதே மாதிரி ரொம்ப டேக்ஸ் அதிகம் பண்ணாங்க. விவசாயிகளுடைய கடன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதெல்லாம் அவங்க கண்டுக்கறல. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. சோசியலாக பார்த்திங்கன்னா சோசியல் ரிலீஜியஸ் கஷ்டத்தில் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த நிறைய விஷயங்களில் இந்துக்கள் சடங்குகள் என்ன பண்ணாங்கன்னு ஈடுபட ரொம்ப என்ன பண்ணாங்க, இன்டர்ஃபியர் பண்ணாங்க. அதே மாதிரி கிறிஸ்டியன் மிஷினரி மூலம் என்ன பண்ண மதத்தை பரப்புகிற பிரச்சாரம் காணப்பட்டது. இப்போ ரிலீஜியஸாக மிலிட்ரியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியாவுடைய சிப்பாய்களுடைய அந்த மதிப்பானது ஆங்கிலேயருடைய இதில் பார்த்திங்கன்னா மதிக்கலை. அவங்களுடைய இந்திய சிப்பாய்களை என்ன பண்ணாங்க, ஒழுங்காக மதிக்கலை, ஒழுங்காக பே பண்ணல, ஒழுங்காக சம்பளம் கொடுக்கல, ப்ரொமோஷன் கிடையாது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இயர்லி அப்ரைசிங்கில் பார்த்து இங்கே நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சில முக்கியமான பார்க்கலாம். இந்த சன்னியாசி ஃபக்கீர் ரிபெலியன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெங்கால், பீகார் நடைபெற்றது. மனுஷா அண்ட் பவானிக் பதக் அப்படிங்கிறத என்ன பண்ணாங்க, இதை நடத்துகிறாங்க 1764லேருந்து 1805 வரைக்கும். சன்னியாசி ஃபக்கீர் ரிபெலியன் அப்படின்னு சொல்லுவாங்க கிளர்ச்சி. இதை பார்த்திங்கன்னா ஹிந்து சன்னியாசிக்கும் முஸ்லீம் ஃபக்கீர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிராக பார்த்திங்கன்னா போடப்பட்ட ஹெவி டேக்ஸு, அந்த பஞ்சம், ரொம்ப தடைகள், அதெல்லாம் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த சன்னியாசி ஃபக்கீர் ரிபெலியன் நடைபெற்றது, அந்த கிளர்ச்சி நடைபெற்றது.
இது மஞ்சு சிங் அண்ட் பவானி பதக். இது பார்த்திங்கன்னா நடைபெற்ற இடம் பெங்கால் மற்றும் பீகார். அடுத்து நம்ம தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் பார்த்திங்கன்னா 1799 ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணார். அவருடைய இடம் பார்த்திங்கன்னா மைசூர். பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசாரை வந்து என்ன பண்ணாங்க, எதேச்சியாக எல்லாத்தையும் கைப்பற்றினாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார்னா ஃப்ரெஞ்சுக்காரரோட சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷாரோட சண்டை போட்டார். யார்? திப்பு சுல்தான். ஃப்ரெஞ்சுக்காரரோட சேர்ந்து என்ன பண்ணார்னா பிரிட்டிஷாருடைய எக்ஸ்பேன்ஷனை என்ன பண்ணார், அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிக்கிற அந்த தன்மையை என்ன பண்ண சண்டை போட்டார். சரிங்களா? அது திப்பு சுல்தான். அடுத்து போலிக்கர் ரிபலியன், பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாட்டில் நடைபெற்றது. கட்டபொம்மன் மற்றும் மருது சகோதரர் என்ன பண்ணாங்கன்னா இந்த 1799 805 வரைக்கும் இந்த போராட்டங்கள் நடைபெற்றது. ரொம்ப ரெவன்யூ டிமாண்ட், அதாவது நிலவரி வரியை அதிகமாக வாங்கினாங்க. பிரிட்டிஷ் வந்து எதாச்சியமாக நடந்துக்கிட்டாங்க. லோக்கல் பவர் என்ன பண்ணல, அவங்க மதிக்கலை. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த காரணங்களால் இந்த பாளையக்காரர்கள் புரட்சி நடைபெற்றது. அடுத்து இந்த பைக்கா ரிபலியன் அப்படி சொல்லுவாங்க, ஒரிசாவில் நடைபெற்றது 1817 18 வரைக்கும். இது வந்து ஜெகன்பந்து, பக்ஷி ஜெகன்பந்து அவர் தான் என்ன பண்ணுறாரு, அதை நடத்தினார். இது ஒடிசாவில் நடத்தப்பட்ட முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து லேண்ட் சிஸ்டம், அதாவது இந்த நிலவருவாய் சம்மந்தமாக அரசாங்கம் அந்த பிரிட்டிஷ் அரசு விதித்த வரிகளுக்கு எதிராக பார்த்திங்கன்னா அந்த இது நடைபெற்றது. அது பிந்தாரி அப்ரைசிங், பிந்தாரி கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய இந்தியா அப்படின்னு சொல்லலாம். பிண்டாரி லீடர்ஸ் நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க. இந்த இயர்ஸ் பார்த்திங்கன்னா 1817 19. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷார் வந்து அடக்குமுறை செய்து நிறைய உயிர்களை வாங்கினாங்க, நிறைய பிரச்சனை நடைபெற்றது. ஸோ பிண்டாரி கிளர்ச்சி பார்த்திங்கன்னா 1817 19. அடுத்து பில் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மத்திய பிரதேசம், அந்த கந்தேஷ் அப்படிங்கிற பகுதியில் இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபல் ஏரியாவில் உள்ள நிறைய தலைவர்கள் வந்து என்ன பண்ணால் பிரிட்டிஷருடைய இந்த ஃபாரஸ்ட்டில் அவங்க என்ன பண்ணாங்க, அத்துமீறி நிறைய விஷயங்களை பண்ணாங்க. அவங்களுடைய குடியிருப்பை என்ன பண்ணாங்க, வெளியேற சொன்னாங்க. அவங்களுடைய சொந்த அந்த மக்கள் இருக்கிற பழங்குடியினர் மக்கள் இருக்கிற அந்த ஏரியாவில், மலைவாழ் மக்கள் இருக்கிற ஏரியாவில் அவங்கள வெளியேற்றிட்டு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தாங்க. நிறைய பஞ்சம் ஏற்பட்டது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதை எதிர்த்து பார்த்திங்கன்னா இந்த பில் கிளர்ச்சி 1820 31 வரைக்கும் நடைபெற்றது. கோல் கிளர்ச்சி ரொம்ப ஃபேமஸானது. இது புத்த பகத் அப்படிங்கிறவர் நடைபெற்றிருப்பார். சோட்டா நாக்பூர், ஒரிசா பகுதியில் உள்ள சோட்டா நாக்பூர் ஏரியாவில் நடைபெற்றது. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரைபல் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்க, அதிக அளவு வருவாய் விற்கிறாங்க. அதேமாதிரி அவங்க நிறைய ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அவங்க ஏரியாவில் போயிட்டு. ஸோ அதனாலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைலாம் இந்த புத்த பகத் என்பவர் தலைமையின் கீழே இந்த கோல் கிளர்ச்சி நடைபெறுது. வருஷம் பார்த்திங்கன்னா அந்த 1831 37 வரைக்கும். அடுத்து சாந்தர் கிளர்ச்சி, இது ரொம்ப முக்கியமானது. ஜார்க்கண்ட் ஏரியாவில் இந்த சாந்தால் ஃபர்கானா அப்படிங்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா நடைபெற்றது. சிந்து முர்மு, கன்னு முர்மு, சந்து அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இதை நடத்துகிறாங்க. இது நடைபெற்ற மிகப்பெரிய, இந்த ஏற்கனவே நடைபெற்ற கிளர்ச்சிகளை விடவும் இது மிகப்பெரிய அளவு நடைபெற்றது. சரிங்களா? அதே மாதிரி இந்த வட்டி கொடுத்தவங்களுடைய அநியாயம் பார்த்திங்கன்னா அந்த நிறைய அதிகமாக இருந்துச்சு. உங்களை இந்த சந்தால் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப வட்டி கொடுத்து அந்த விவசாயிகளை ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அதை எதிர்த்து என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய போராட்டம் நடைபெற்றது. சரிங்களா? இதில் எக்ஸாம்பிள் என்ன பார்த்திங்கன்னா முதல் புரட்சி பார்த்திங்கன்னா இந்த சன்னியாசி ஃபக்கீர். அது மேஜர் லெவல் நடைபெற்றது தமிழ்நாட்டில், சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பாளையக்காரர்கள் புரட்சி. இந்த ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இன் ஒடிசா அப்படிங்கிற சொல்கிறது பார்த்திங்கன்னா பைக்கா அந்த ரிபலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லார்ஜஸ்ட் ரிவோல்ட்டு பார்த்திங்கன்னா சந்தால் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இவங்க எல்லாமே அதாவது ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் லோக்கலைஸ்டாக இருக்கும். அந்தந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய ஆட்கள், ஜமீன்தார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிலவரிவாய் இதுக்கெல்லாம் சேர்ந்து நில உடைமை பறிக்கிறாங்க, அரசாங்கம் அதிக வரி விதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய புரட்சி பண்ணாங்க. இந்த எல்லா புரட்சியும் ஓரளவு வெற்றிகரமாக அமையலை. ஏன்னா அவங்கள்ட்ட கம்யூனிகேஷன் இந்த அளவுக்கு இல்லை, கோஆர்டினேஷன் இல்லை, ஒற்றுமை இல்லை அவங்கள்ட்ட. சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய அதாவது ஒரு இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு தேசிய ஒற்றுமைக்காக அவங்க என்ன பண்ணல, போராடலை. ஏன்னா அவங்களுக்குன்னு தனித்தனியாக வேறு கஷ்டங்கள் இருந்துச்சு, அந்த கிரீவன்ஸ் இருந்துச்சு. அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா போராடினாங்க. சரிங்களா? அவ்வளோ, இதில் ஒன்றும் இல்லை, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. நன்றி.